தளபதி கச்சேரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. யார் மத்தியில பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில, விஜய் ரசிகர்கள் மத்தியில தான். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பல பேர் சொல்லி, அதாவது இப்போ எப்படி நடந்துக்கணும், இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய பேசியிருப்பாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் அல்ல, அவர் ஒரு தாவைக்கா தலைவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த விஜய் ரசிகர்லாம் வந்து உள்ள இறங்குறாங்க, இறங்கி பாத்தீங்கன்னா உடனடியாவே ஆரம்பிச்சிடுறாங்க தன்னுடைய சேட்டைகளை. அது என்ன சேட்டைன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. அதாவது இங்க பாருங்க, அந்த பட்டாசு சுத்துறான். எதுக்காக? அவன் விஜய்க்காக. அப்படியே சுத்தி அங்க பொதுமக்கள் மேல அடிக்கிறான். அங்க போயிட்டு அந்த பட்டாசு பார்த்தோன்னா கார் மேல விழுது. கார் மேல விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அங்க வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த நபர் போல இது இறங்கி வந்து எவன்டா ஆச்சுதுன்னு சொல்லிட்டு கேட்டவனே அங்கிருந்து ஓட்டானுங்க. அதாவது இந்த மாதிரி இவங்க பண்றதுனால என்னன்னா, ஒரு பொதுமக்கள் பாக்குற மக்கள் பாத்தீங்கன்னா இவங்களை பாராட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க போல. காரி துப்புறாங்க. இது உன்ன துப்புல, உன் தலைவனை துப்புறாங்கன்றத மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களை பாதிக்காது, உங்க தலைவனை தான் பாதிச்சிட்டு இருக்குன்றது வந்து நிதர்சனமான உண்மை. இந்த பாட்டு பார்த்தா பயங்கர இட்டுன்றான். ஓப்பனா சொல்லிட்டுமாங்க, பாட்டு சுமாரான பாட்டு தான். அதே போல பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வந்து நார்மலான மியூசிக் ஒன்று போட்டிருக்காரு, அவ்வளவுதான். இதை வந்து தூக்கின்னு வந்து பாட்டு செம்மையா இருக்குன்றான், சூப்பரா இருக்குதுன்றான். இன்னொரு தேட்டர்ல ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறது. அதாவது பாட்டு வந்து ஒரு வாட்டி தான் போட்டானா, இன்னொரு வாட்டி போடலையா. அதுக்கு யாருன்னு கேட்டு விசாரிச்சதுல வந்து மு.க. ஸ்டாலின் பெஞ்ச்மார்க் கூட போட மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா. ஓப்பனாவே சொல்றேங்க, எந்த ஒரு படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து பாட்டில்ஸ்க்கு இவ்வளவு தடை, ஏன் பயமா? 2026 டேய் உங்க புறா பத்தி வீட்டுக்கு அனுப்ப போறது வருது. உங்க அங்கிள் எங்க சொன்ன அங்கிள் இல்ல சார், ஸ்டாலின் சார் தான் காரணம். அப்படி என்ன அழுத்தம்? டேய் யாரா நீங்க? மு.க. ஸ்டாலின் வந்து இவங்க ரெண்டாவது பாட்டு போடாதீங்க, இவங்க வந்து வைப் ஆகுறாங்க, அப்புறம் வந்து எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு டேய் எது இருக்கிறா டே, இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பீங்களா நீங்க? ஆனா முட்டாள் மாந்தர்களே திருந்துங்கடா முதல்ல. அதாவது நேற்று நான் இன்னொரு வீடியோ ஒண்ணு பார்த்தேங்க. ஒரு தலைவனுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தற்கூலி தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதாவது பொது மேடையில விஜய்க்கு முன்னாடி தான் அவர் பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது இது என்ன பேசுறான்றது நீங்க ஒரு விஷயம் வீடியோ பாருங்க. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பேசிருக்காருன்னா, கல்லூரி மாணவர்களை வந்து தூண்டி விடுறாரு இல்லையா? கல்லூரி மாணவர் தூண்டி விடுற, அதாவது பாத்தீங்கன்னா என் தலைவனை தொட்டு பாடுறா, எத்தனை காலேஜ் பசங்க வேற மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க, நான் தூண்டி விடுறியா நீ? இது நல்ல தலைவனுக்கு அழகா? நல்ல தலைவனா யார் தெரியுமாடா? வெபர். இவர் பேசுறது கேளு. படிப்பு தான் முக்கியம். உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுலதான் இருக்கு. இந்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம். வேற எதுலயும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க. நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிப்பிக்கங்க. அந்த மறந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதுலதான் கவனத்தை செலுத்துங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. என்ன பேசுறாரு பாத்தியா? இதுதான்டா தலைவன், இதான் தலைவன். சினிமால நம்மள ரசிக்கிறானா அவன் நல்வழிப்படுத்தணும், அவனை பக்குவப்படுத்தணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு பாத்தியா? இந்த மாதிரி யார் சொல்லுவா? அஜித் குமாரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா பக்குவப்படுத்துறாங்க, ரசிகர்களை பக்குவப்படுத்துறாங்க 2 பேருமே. இவர் என்ன சொல்றாரு? படி, அதுதான் பேஸ்மெண்ட். இந்த படிக்கிற வயசுல வந்து படிப்பு மட்டும் தான் கவனத்தை செலுத்தணும், வேற எதுக்கும் நீ போக கூடாது. நீ வந்து அரசியல் கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தா கூட வந்து நீ வந்து இதுல வந்து சேரக்கூடாது, நீ படிக்கணும். எப்படி? நான் அரசியல்ல வந்து இருந்தா கூட நீ இதுல வந்து சேரக்கூடாது, உன் படிப்புல உன் இதுல மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன். இந்த தற்கூரி தலைவன் கல்லூரி மாணவர்களை வந்து இழுத்து விடுறாரு.
பார்த்து எந்த அளவுக்கு ஒரு மோசமா, அதாவது இங்க பாருங்க இளைஞர்களை சீரழிக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டை வச்சுக்கின்னு பில்டப் கொடுக்குறான். இந்த பாட்டை வச்சு என்ன தெரியுமா சொல்றான் ஒரு நிறைய பேரு, ஏய் பாடுறா பாட்டு பயங்கரம், அனிருத் பயங்கரம் மியூசிக் போட்டாரு, அவரு தான் சிஎம் ஆக போறாரு. யாரு? இந்த பாட்டுக்காக விஜய் சிஎம் ஆயிடுவாரா? ஏண்டா உலகத்துல இந்தியில உலக வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றுல ஒரு பாட்டுக்காக ஒருத்தனை சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க இவனுங்க. இப்போ நம்மளை பார்த்து நம்மள சிரிச்சுக்குவா? தமிழ்நாடு மக்கள் இளைஞர்களை பார்த்து சிரிக்கணுமா? இல்ல காரி துப்புன்னு நினைக்கிறாங்கல்ல, ஒன்றும் புரியல. ஏன்னா நம்மளாம் வட இந்தியாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்களா இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே படத்துல மட்டும்தான் கருத்துக்கள் சொல்லுவாரு, மேடையிலயோ இல்ல இளைஞர்களை நல்வழிப்படுத்தலையோ அதெல்லாம் சொல்ல மாட்டா போல ஆளு. ஏன்னா அவருக்கு சினிமா தாங்க முக்கியம், சினிமா தான் முக்கியம். நீ இவ்வளவு பேசுறாங்களே, இவரு போயிட்டு சேட்டலைட் ரைட்ஸ் யாருக்கு கொடுத்திருக்காரு? விஜய் அவர்கள் சன் டிவி கிட்ட. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அவரு எப்படின்னா பிசினஸ் மைண்ட் செட்டு. இப்ப படத்தை எப்படியாச்சும் விற்கணும். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள்லயே பாத்தீங்கன்னா 500 கோடின்றுவானுங்க, போய் சொல்றானுங்க. இது வரைக்கும் அவன் வாழ்க்கை சரித்திரத்திலேயோ இல்ல வரலாற்றுலயோ சரி பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ரிசல்ட் சொன்னதே இல்லை. எவ்வளவு கலெக்ஷன் ரிப்போர்ட் சொன்னதே எல்லாமே ஃபேக். அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்கறது தான் இவங்க வேலையே. இது கேளுங்களேன், இந்த பாட்டை நீங்க கேட்டுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய பாட்டு மிக்சிங்கா இருக்கு. நான் ரெடி தான் வரவா அண்ணன், அதுல வர மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டும் இந்த பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, அனிருத் உங்களுக்கு காப்பேஸ்டார், உங்களுக்கு என்ன வருமோ அதான் பண்ணிருக்காரு. அதாவது விஜய்க்கு எப்படி போடணுமோ அப்படியே போட்டிருக்காரு. சரிப்பா, எல்லா படத்தையும் காப்பேஸ்டா, சரி கடைசி படமாச்சு காப்பி அடிக்காம நடிப்பேன்னு பார்த்தா பாட்டுலயும் காப்பி. அதாவது இவர் போடுற ஸ்டெப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பகவந்த் கேசரியில பாலகிருஷ்ணா போற ஸ்டெப் போட்டு விஜய். சத்தியம், நீங்க வேணா பாருங்க அந்த வீடியோவை. அதாவது எல்லாமே காப்பி ஆச்சா எப்படி? அதாவது சீமானும் சொல்லியிருக்காப்புல. சீமான் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இல்ல அது பாலகிருஷ்ணா பேசுற டைலாக்ல இவர் பேசுவார் பாருங்க, அதே மாதிரி இவர் ஃபுல்லா ஈஎச்ஆ காப்பி தான் கடைசி வரைக்கும். இவர சொந்தமா எதுவும் பண்ண தெரியாது. ஆமா, நானும் யோசிச்சுப்பாங்க, சொந்தமா விஜய் பண்ணி எதுனா உனக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லுங்க. பட்டத்துல இருந்து படத்துல இருந்து எல்லாமே காப்பி தான். அவருக்கு இளைய தளபதின்ற பட்டம் அவரே வச்சாரு நினைக்கிறேன். மத்தவன் பட்டம் அது. இவருக்கா ஒரு பட்டத்தை ஒண்ணு கிரியேட் பண்ணதே கிடையாது. அதுக்காக தான் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு இருக்காரு அவரு. சரி, இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு, கடைசி படம் ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு எத்தனை பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்கன்றது சொல்ல முடியுமா? அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் ட்விட்டர்ல போட்டாங்களா, அந்த மாதிரி பாட்டு சூப்பரா இருக்கு, விஜய்க்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எத்தனை நடிகர்கள் போட்டாங்க? எந்தெந்த பெரிய பெரிய நடிகர்கள் யாருன்னா போட்டிருப்பாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா நல்ல எண்ணம் இருக்கணும், பாட்டு நல்லா இருக்கணும். பாட்டும் நல்லா இல்ல, ஒன்னும் நல்லா இல்ல, அப்புறம் எப்படி இது? அந்த பையன் கேக்குறான், ஏங்க திருப்பி இன்னொரு வாட்டி போட்டா பாட்டு போட மாட்டாங்கன்னு கேட்டேன். ஏன்பா பாட்டு நல்லா தான் போடுவாங்க, பாட்டு நல்லா போட மாட்டாங்க. இந்த பாட்டு நல்லா எவன் போடுவான் பாட்டு? ஆபரேட்டருக்காரன் காண்டாயிட்டான். எப்பா என்னப்பா பாட்டு இது? எல்லா விஜயோட ஃபர்ஸ்ட் பாட்டையும் சேர்த்து முன்னா மிக்ஸ் பண்ணி அனிருத் போட்டு வச்சுக்கிறாரு. ஏன்பா இந்த டான்ஸ் பாலகிருஷ்ணாவோட டான்ஸ் அதவே ஏங்க நான் தான் கேக்குறேன், போர் அடிக்குங்க ஆபரேட்டருக்கு, அதெல்லாம் போடாம விட்டாங்க. கேட்டா இந்த பாட்டு என்னமோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுனுக்கிறீங்க. பாட்டு டோட்டல் வேஸ்ட், வேலைக்கே ஆகல. இதுதான் உண்மை.